வெல்கம் டு செந்தமிழ் லைஃப் ஸ்டைல். எங்கள் வீட்டில் இன்றைக்கி நண்டு குழம்பு, புளி ஊற்றாமல் கறி குழம்பு மாதிரி வச்சுருக்கோம். புளி நம்ம அதிகமாக அடிக்கடி சேர்க்கறனால கை கால் உளைச்சல் வருது. அதனால் நம்ம வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அவியல் இந்த மாதிரி வைக்கலாம். புடலங்காய் போட்டு பீன்ஸ் பொரியல், சுட்ட மீன், இது கிளைக்கான் மீன். இதில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்காது. இந்த தாய்மார் கூட இதை கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிப்ஸுனால், இந்த பீன்ஸ் வச்சு தான் கல்லடப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அது கல்லடப்பு போக்குறதுக்கு சரி பண்ணுறதுக்கு இது என்ன பண்ணணும்னா, நல்லா பிஞ்சாக வாங்கிக்கிறணும். பிஞ்சு பீன்ஸாக வாங்கிட்டு இந்த மாதிரி இதில் உள்ள நாரெல்லாம் எடுத்துடணும். அடுத்து இந்த மாதிரி இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா விதையும் எடுத்துட்டு இதை சின்னதாக கட் பண்ணி 1 லிட்டர் தண்ணிக்கு 1/4 கிலோ பீன்ஸ். ஆனால் நம்ம வாங்கும் போதே இது பிஞ்சாக தான் வாங்கணும். இந்த மாதிரி நரம்பு இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1 லிட்டர் சுத்தமான தண்ணி, 1/4 கிலோ இந்த பீன்ஸு, இதை போட்டு நம்ம ஸ்லோவாக நம்ம அவிக்கணும். ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது. அரை மணி நேரம் அவிச்சு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு, அந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணி கொஞ்சம் வற்றி இருக்கும், அந்த இருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை குடிக்கணும். அது எப்படி ஒரே நேரத்தில் குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு குடிக்கணும். அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இளநீர் குடிக்கணும். கொஞ்சம் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் குடிக்கக்கூடாது. இதை குடித்து ஒரு 1/2 hour கழிச்சிட்டு அப்புறம் இளநீர் குடிக்கணும். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறலாம். அப்புறம் இதை குடிச்சிட்டு யூரின் போகும்போது என்ன செய்யணும்னா, வந்த உடனே போகக்கூடாது. ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்குன்னா அந்த மாதிரி டைமில் போகும்போது இந்த யூரின் வழியாக இந்த கல் வெளியே வந்துடும். இதை நான் கண்ணாரே பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.